கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும், தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும், அப்புறம் தேவனுடைய வார்த்தையினாலே பூமியும். எப்படி அதை வாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் தேவனுடைய வார்த்தையினாலே பூமியும் உண்டாயின என்பதையும், அப்புறம் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனசார அறியாமல் இருக்கிறார்கள். மனசார அவங்க அறியல. கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா அத மனசார அவங்க அறியல. மனமுவந்து அதை புரிஞ்சுக்கல அவங்க இன்னும். 7. இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிற இந்த வானங்களும் இந்த பூமியும் எந்த வார்த்தையினாலே பூமியும் வானங்களும் உண்டாக்கப்பட்டதோ அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, வானங்களும் பூமியும் உண்டாக்கப்பட்டவை எதினாலே? தேவனுடைய வார்த்தையினாலே, வேர்டு. அப்ப பூமியின் வானத்தின் மூலப்பொருள் என்ன? வானமும் பூமியும் எதனால வந்துச்சு? எதிலிருந்து வந்துச்சு? வார்த்தை. That means பேச்சு. அதான் வேர்ட்ஸ், பேச்சு. அப்ப யாரோ ஒருத்தருடைய பேச்சினால இந்த வானம் பூமி வந்துச்சு. சொல்லுங்க எல்லாரும். யாரோ ஒருத்தர் பூமி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவர் சொன்னதுனால அந்த பூமி வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் வானம் உண்டாகட்டும் சொன்னாரு, சொன்னதுனால என்ன வந்துருச்சு? வானம் வந்துருச்சு. அப்ப வானம் வந்ததுக்கும் உண்டானதுக்கும் அத ஒருத்தர் சொன்னதுக்கும் இடையில என்ன இருந்திருக்கு? வார்த்தை. ஒருத்தர் சொன்னதுக்கும் அவர் சொன்னது உண்டானதுக்கும் இடையில அவர் சொன்னது இருந்திருக்கு. ரைட், அவர் சொன்னது இருந்திருக்கு. அதனாலதான் பிளைண்டா பேதுரு அதை எழுதாம பூர்வத்தில் எப்படி இருக்கு? பூர்வ காலத்தில் வார்த்தையினாலே அப்படி சொல்லாம அங்க ஒரு ஆள் தத்துவத்தை, அங்க ஒரு பர்சனை கரெக்டா ஃபிட் பண்ற. தேவனுடைய வார்த்தையினாலே. இந்த வேட கவனிக்கிறீங்களா? வார்த்தையினாலே. அப்ப தேவன் அவர் சொன்ன, அவர் பயன்படுத்தின, அவர் பேசின வார்த்தை, பொருள், இந்த 3 அங்க வந்திருக்கு. தேவன் இருந்திருக்கிறாரு, பொருள் உண்டாக்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கு இடையில வேர்டு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. நீங்க ஆதியாகமத்துல பாருங்க, தேவன்
வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டானது. தேவன் இருந்தாரு. தேவனுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையில ஒன்னு ஃபங்க்ஷன் ஆனது. என்னது? வார்த்தை. இதான் நீங்க அப்படி பைபிள் அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு குரூப் வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளியரா இருக்கும். வார்த்தையை பேசல, தெய்வம் வார்த்தையை பேசினாரு. வார்த்தையை பேசல. அது கம்ப்ளீட்டா யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது, காமன் சென்ஸுக்கு அப்பாற்பட்டது. அது தேவன் வார்த்தையை பேசினார். தேவன் பேச்ச பேசினார். காரியம் நடந்துச்சு. சரியா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. போதும். உலகம் இல்ல, என்ன எழுதப்பட்டிருக்கு? உலகங்கள் ப்ளூரல். உலகங்கள். செவ்வாய் கிரகத்தை, வியாழன் கோள, சனி கிரகத்தை, புதனை ஏன் நம்ம உலகம் சொல்ல மாட்டேங்கிறோம்? அது என்ன பூமியை மட்டும் உலகம் சொல்றோம்? எல்லாம் வானத்துதான் இருக்கு. ஏன் சொல்றோம்? அதை நீங்க தியானம் பண்ணி என்னங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டுக்குங்க, ஏன் சொல்றோம். அப்ப உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆதியாகமம் சொல்லியாச்சு, எபிரேயர் சொல்லியாச்சு, 2 பேதுரு. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்ப வானங்களுக்கும் வானம்ங்கிற மெட்டீரியலுக்கும் தேவன்கிற நபருக்கும் இடையில எது ஃபங்க்ஷன் ஆயிருக்கு? ஒரு வேர்டு ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அந்த வேர்டு தான் பூமியை உண்டாக்கியிருக்கு. சரிங்களா? அதனால திரும்ப ஆழமா சொல்றேன், ரொம்ப ஆழமா நான் பிலீவ் பண்றேன், திரும்ப நான் பிலீவ் பண்றேன். பூமி பெரும்பிளப்புல இருந்து உண்டாயிருக்கு அப்படின்ட்டு பூமியினுடைய மூதாதையர் யாருன்னா பெரும்பிளப்புன்ட்டு சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்ப பெரும்பிளப்பு எங்க இருந்து வந்தது? ஆராய்ச்சி தொடர்கிறது அப்படிங்கிறாங்க. அதான் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். கட்டேசில ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிப்பாங்க. திரும்ப என்ன சொல்லுவாங்க? ஒரு மெட்டீரியலை சொல்லிடுவாங்க. ஆனா அந்த மெட்டீரியலுக்கு ஃபைனலா வேர்டு இருக்கிறதுனால, அந்த வேர்டு மனுஷன் கண்ணுக்கு தெரியாததுனால ஃபைனல் சாப்டர் இப்படி க்ளோஸ் ஆகும். ஒரு பொருள் இருக்கு, ஆனா அது எப்படி வந்ததுன்னு தெரியல, அது தானா வந்திருக்கலாம் அப்படி சொல்லி முடிக்கலாம். இல்ல அந்த பொருள் எப்படி வந்ததுங்கிற தீவிர ஆராய்ச்சியில நாங்க இருக்கிறோம்னு சொல்லி முடிக்கலாம். எப்படியோ சயின்ஸ் இந்த 2ல ஒண்ணு வந்துட்டே இருக்கும். திரும்ப அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா வேர்டு தான் பூமியை உண்டாக்கி இருக்கு. வேர்டு தான் ஸ்கைய, வானத்தை உண்டாக்கி இருக்கு. அப்ப வேர்டை யாரும் பார்க்க முடியாதுல்ல. வேர்டுங்கிறது மூலப்பொருளா இருந்தாலும் அது அன்சீன் மெட்டீரியல், அதை பார்க்க முடியாதுல்ல. அவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி சூப்பரா தேவன் ஃபங்க்ஷன் ஆயிருக்காருன்னு பாருங்க. மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. சயின்ஸையே மிஞ்சிராரு. கவனி, சயின்ஸ் எல்லாம் அப்பாற்பட்டு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறாரு. ஆமே, சரி. நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்ப தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. வெளிச்சம் உண்டாகுது.
தேவன் ஜலத்தினின்று ஜலம் பிரிய கடவுதுன்னு சொல்றாரு. ஆகாய விரிவு உண்டா கடவுதுன்னு சொல்றாரு. ஜலம் எல்லாம் ஒரு இடத்துல சேருங்கன்னு சொல்றாரு. ஜலம் திரளாய் பிறப்பிக்க கடவுதுங்கிறாரு. அவர் சொல்றாரு பொருள் உண்டாகுது. அவர் சொல்றாரு வெளிச்சம் உண்டாகுது. அவர் சொல்றாரு காரியம் நடக்குது. அவர் சொல்றாரு நடக்குது. லாசருவே வெளியே வாங்குறாரு. ஏஞ்சி வர்றான். இத என்னன்னு பேசுறாங்க சிலர், என்னன்னு பேசுறாங்க அப்படின்னா, எப்படிங்க அவர் சொன்னா நடக்குதுங்க, அவர் சொன்னா எப்படிங்க உண்டாகுதுங்க அப்படின்னா, சிருஷ்டிக்கும் படைக்கும் உண்டாக்கும் ஆற்றலுடைய சக்தியுடைய வார்த்தைகளை ஆண்டவர் தம்மிடத்தில் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் கொண்டிருக்கிறார்? சிருஷ்டிக்கும் வல்லமை, படைக்கும் ஆற்றல், உண்டாக்கும் சக்தி, அப்படிப்பட்ட அபூர்வமான வார்த்தைகளை தேவன் தம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் அவர் இதையெல்லாம் செய்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வேற யார்கிட்டயுமே இல்லை. அந்த வார்த்தைகள் மட்டும் நம்மிடத்தில் இருக்குமானால் நாமும் அதை செய்ய முடியும். இதெல்லாம் வார்த்தையின் மகிமை, வார்த்தையின் புகழ், வார்த்தையினுடைய வேலைங்க. அதெல்லாம் அப்படிப்பட்ட பொருள் அவர்கிட்ட இருக்கு. நான் சொல்ற கண்ணோட்டம் உங்களுக்கு தெரியணும், யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட பவரான வார்த்தைகள் அவர்கிட்ட இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் அவர் இதெல்லாம் பண்றாருங்க. அது மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம சொன்னாலும் நடக்கும், பட் துரதிர்ஷ்டவசமா நம்மகிட்ட அது இல்லை. அந்த வார்த்தை என்னமோ அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப இது வார்த்தையின் மகிமை, வார்த்தை பண்ற வேலை. கரெக்டா? இது கரெக்டா? அவர் சிருஷ்டிகர் ஆனபடினாலே சிருஷ்டிக்கும் வல்லமையுடைய வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், இது புரிஞ்சுக்கணும். அவர் சிருஷ்டிகர், அவர் சர்வ வல்லவர் ஆனபடினாலே சர்வ வல்லமை பொருந்திய வார்த்தைகள் அவரிடத்தில் காணப்படுகிறது, இருக்கிறது. அவர் என்னமோ சாதாரண ஒரு ஆள் மாதிரியாகவும், ஒரு வெளியேறப்பெற்ற பொக்கிஷம் அவர் கையில கிடைச்சதுனால இதெல்லாம் பண்றாருங்கிற மாதிரியாவும் ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க கிறிஸ்தவத்துல. தப்பு, டோட்டலா தப்பு, பார்வையே தப்பு. அவர் அப்படி ஆனபடினாலே அவருடைய வார்த்தை இப்படி அங்கிருந்து இங்க வரணும். ஆமென். அதனாலதான் பைபிள் கிளியரா பேசுது, வெறும் வார்த்தையினாலே இல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே. அந்த பர்சனாலிட்டிய கட் பண்ணாம பேசுது பைபிள் அழகா. தேவனுடைய வார்த்தையினாலே அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்படித்தான் அந்த பைபிள் அவரை கட் பண்ணாம பேசிட்டு இருக்கோம். சிருஷ்டிகர், சிருஷ்டிப்பின் வல்லமையுடைய வார்த்தை, மெட்டீரியல். இந்த ஆர்டரை சாகிற வரைக்கும், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணவே கூடாது. இதை மாத்திட்டீங்கனாலே மேற்படியா வந்திருக்கான்னு அர்த்தம், அவன் செய்யறான்னு அர்த்தம். அந்த வேலை
அவன் தான் இந்த ஐடியாவை கொடுக்கறது, இந்த தாட்ஸை கொடுக்கறது, இப்படி இப்படி காட்சியை மாத்தி காமிக்கிறது. ஆமென். ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா. அப்ப தேவன் அப்படி, அதனால அவருடைய வார்த்தை அப்படி. கர்த்தருக்கு போட்டியா நிறைய காரியத்தை, ஒன்றெண்டு இல்ல, கர்த்தருக்கு போட்டியா ஏகப்பட்ட காரியத்தை, எக்கச்சக்கமான காரியத்தை பிசாசு செய்யறதுனாலதான், பிசாசால செய்ய முடியறதுனாலதான் கிறிஸ்தவத்தில் அநேகர், மெஜாரிட்டி, பிசாச ஒரு சக்தியா எண்ணி பிசாசையும் ஒரு ஆளா வச்சு பேசுறாங்க. சீரியஸான டாபிக். கர்த்தருக்கு போட்டியா ஏகப்பட்ட காரியங்களை பிசாசும் செய்யறான், செய்ய முடியுது. அதனாலதான் பிசாசையும் ஒரு சக்தியா என்றாங்க, அவனையும் ஒரு ஆளா நினைச்சு அவனை பெருசா பாக்குறாங்க. பிசாசு வந்துருவா, பாத்துருங்க. அமாவாசை வந்துருவான், ஜகத்தை கூட்டுங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியணும். அவனை ஒரு சக்தியா, தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானம் கூட சொல்ல முடியாது, அவங்க தெய்வத்துக்கு சமமான வச்சிருக்கலாம், அப்படி பேசுறாங்க. கூடாது அவனை, ஐயோ அம்மா, அவனை ஒரு சக்தியா, அவனை ஒரு ஆளா, அவனை ஒரு ஆளா வச்சு பெருசா பேசுறாங்க. பிசாசு மூன்றாம் சிஸ்டர். அவனை பேசுறான். யாரு தனக்கு பயப்படுறாங்களோ அவங்களத்தான் பிசாசு நோண்டுவான். இது சத்தியம். யார் நம்மளை கண்டா பயப்படுறாங்களோ, என்ன விழுங்கரு வந்துரு, யாரு மொத்தக்காய மாதிரி, ஆமாண்ணா போட, அப்புறம் என்னடா பயப்பட மாட்டேங்கிறான், ஏத்து நிப்பான். ஆனா முத்தகை மேலாம் கண்டுக்க மாட்டான். நீ என்ன தூக்குமாறு செஞ்சுக்கோ, ஒண்ணும் நடக்காது. அப்ப கர்த்தருக்கு போட்டியா பிசாசு என்ன செய்யறான், நிறைய காரியத்தை செய்யறான். உதாரணத்துக்கு வானத்துல இருந்து என்ன இறக்க போறான், அக்னியா இறக்க போறான். அக்னியா இறக்க போறான், நேருக்கு நேரா பார்க்க போறாங்க ஜனங்க. அந்த காலத்துல, எளிய காலத்துல கர்த்தரை இறக்குனான்னு சொன்னீங்கல்ல, கர்த்தர் அனுப்பலாம் ஆள் தான் நான், இதோ இறக்குவான். எத்தனையோ அற்புதங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் தான் தெய்வமா, நான் தான் தெய்வம். போட்டி. கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை கும்பிடு, முண்டியில போட்டு காணிக்க தூக்குறேன் பாரு ஒரு வருமானத்தை, என்னாலே முடியும். என்ன வேணும்னு சொல்லு, நான் சபையில ஆள் சேர்க்கணுமா, ரெண்டவா கொண்டு வரேன் பாரு, நிரப்புற மாதிரி பில்டிங்க. வா, நான் அவர் தான் கூட கூட்டு வரேம்மா, நான் தான் கூட கூட்டுவேன். கர்த்தருக்கு போட்டியா அது கொஞ்சம் நீங்க அப்படியே தியானம் பண்ணீங்கன்னா, வேர்ல்டு நம்ம களத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காரியம் ஓப்பன் ஆகும். அது கர்த்தருக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கிறான். ஆமே. அப்படி பண்றதுனாலதான் என்ன பிம்பம் கிரியேட் பண்ணிட்டானா கிறிஸ்தவத்திலேயே, விசாசம் வரக்கூடாது, வர வச்சக்கூடாது, வாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. அவன் அப்படிதான். எனக்கா என் பையன் ஜெபம் பண்றியா, பண்ணு 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 பண்ணு, என்ன சொல்ல, அமாவாசை பண்ணு பண்ணு, பயம் இருக்கணும், பயம் இருக்கணும். எப்படி உட்கார வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், நம்மள நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவத்தை. என்னன்னே தெரியல, அவன் என்னன்னே தெரியல. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூப்பா.
சில பேர் சொல்லுவாங்க, நேரம் இல்லை, சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆவியை துரத்துட்டேன் வச்சுக்கோங்களேன், அன்னைக்குள்ள உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. என்னடா பவுலே சொல்லலையே, ஜீசஸ் சொல்லல, பவுலும் சொல்லல, பேதுரும் சொல்லல, என்ன புதுசா சொல்றாங்க. ஏன்னா ஒரு சக்தி பிரதமர் வர்த்திருக்கேன். ஐயோ, அவர் ஒரு சக்தி அவர் இவங்க வர்த்திட்டாங்களாம். என்ன அதாவது நம்மளோட தாட் சிஸ்டம் தப்பா இருக்கு, பார்வையே தப்பு. அடிச்சு போட்ட மாதிரி நேற்று 10 ஆவியை துரத்தின பிறகு அப்படியே பேசுவாங்க. அதனால ஐயோ, எங்கேயாவது அப்படி இருக்கிறாங்களா, யாரா இருந்திருக்காங்களா அப்படி? பவுல் குறி சொல்லுகிற ஆவியை துரத்தினதுல இருந்து ஒரு வாரம் அவர் பெட்டில் படுத்த படுக்கையானா எழுதியிருக்கா? எழுதியிருக்கா? அவர் அநேகம் பிசாசுகளை துரத்தினபடியினால் ஒரு வாரம் ஊழியத்துக்கு ஓய்வு எடுத்தார் இயேசு, எழுதியிருக்கா? என்ன பேசுறீங்க? நாங்க என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப என்ன என்ன என்னத்தை கிரியேட் பண்றீங்க? அவன் ஒரு ஆளு பயங்கரமான துரத்தன்னா சும்மா இல்ல, பயங்கரமான எஃபோர்ட் போட்டு தான் துரத்துறோம். ஐயோ ஐயோ, இந்த கூட்டம் எல்லாமே கர்த்தரை பெருசா பார்க்காத கூட்டம். அவனே ஒரு ஆளா வச்சு பார்க்குது. நான் பேசுறேன், காது கொடுத்து கேட்கறான், என்னடா என்ன வைக்கிற எனக்கு ஆப்பு, ஏற்கனவே எழுதி கொடுத்தாரு, நான் என்ன செய்வேன், எழுதிதான் கொடுத்துருக்கிறேன். என்னை இம்பிட்டு காலம் இருந்து வளர்த்து வந்திருக்காரு. அந்த மாதிரி அவனை பயப்படக்கூடாதான்னு சொல்லி என்னை வளர்த்து வந்திருக்கிறார் இத்தனை வருஷமா. அவர் தான் அப்படித்தானே பேசுவேன் நான். ஆமேன். சரி, அவர் அவனை இப்படி செய்ய விட்டிருக்கிறதுனாலதான் இப்படி அவன் செய்யறாங்கிறத அவங்க இன்னும் அறியல. அடுத்த பாயிண்ட், அவரு அவனை செய்ய சொல்லல, அண்டர்லைன், செய்ய விட்டுருக்கிறாரு. அதனாலதான் அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் என்ன செய்ய முடியுது, அவனால வானத்திலிருந்து அக்கினி இறக்க முடியுது. நானும் பணம் தர்றேன், ஆசீர்வதிக்க முடியுது. நானும் சபையை பெருசாக்குறேன், பண்ண முடியுது. நானும் ஊழியர்களை எழுப்புறேன், பண்ண முடியுது. என்னாலே பண்ண முடியுது. அப்ப இவனால உன்னை பண்ண முடியுதுன்னா, இவனால அவனை பண்ண முடியறதுக்கு தலைவர் விட்டு கொடுத்திருக்கிறாரு. அதான் அர்த்தம் அங்க. ஏன் எளியா காலத்துல வானத்துல அக்னி இறக்க முடியல? ஓகே, அது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். எளியா காலத்துல அக்னி இறக்க முடியல, ஆனா பைபிள் விசேஷத்துல அவன் வானத்திலிருந்து அக்னி இறக்க போறான். ஏன் அப்ப முடியுது அப்ப முடியல? அப்ப முடியுது அப்படின்னா, இத்தனை வருஷமா அவன் டெவலப் ஆயிட்டான், அவன் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கான அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. அப்படியா? சரியாது. அவன் தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டானா? அது எப்படி இறக்குறங்கிற ஐடியா கண்டுபிடிச்சிட்டானா? அதான் அப்ப முடியாது இப்ப முடியுது அவனால. அப்ப அவரை அனுமதிக்கல, பிளாக் பண்ணாரு. இப்ப ஓப்பன் பண்ணி விடுறாரு, அவனை இறக்கிட்டு போ, இறக்கு. அதுதான் சத்தியம். இவர் டெவலப் ஆயிட்டாராம். அப்ப இவன் டெவலப் ஆயிட்டா இவர் அக்னி இறக்குவாரு. அப்பா சும்மா இருக்காரா? அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அதனால அவர் செய்ய விட்டுருக்கிறதுனாலதான் பிசாசு இப்படிலாம் செய்யறான்னு நம்ம என்ன புரிஞ்சுக்காம இருக்கிறோம். இன்னும் நம்ம புரியல. பிசாசுடைய உயிர் அவனால அவன்கிட்ட இல்ல, அவரால் அவன்கிட்ட இருக்கு. இங்க இருந்தே பிடிச்சிடணும் அவனை. பிசாசுடைய ஜீவன் அவனால அவன்கிட்ட கிடையாது, அவரால அவன்கிட்ட இருக்கு. ஆமா. அப்புறம் எப்படி ஒரு சக்தியா பாக்குறீங்க? ஏங்க அப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி உங்க போக்கஸை இந்த பக்கம் மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய முழு போக்கஸ் கர்த்தர் பக்கம் எப்படி வரும்? மாறிட்டீங்களா? நீங்க தான் இருக்கிறது ஒரு இருதயம், ஒண்ணுக்கு போக்கஸ் பண்ண முடியாம ரெண்டையும் போக்கஸ் பண்ணிருக்கீங்களே, தப்பு. அப்ப முடிக்குமா?
பிசாச பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வேற யாருமே போட்டி இல்லையா, தெய்வம் தான் போட்டியா. எப்படி பிசாஸ்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு யார் போட்டி, வேற யாரு, கர்த்தர் அவர்தான் போட்டி, எனக்கு போட்டி அவர்தான். அவர் என்ன செஞ்சாலும் நான் செய்வேன், என்னால முடியாத ஒண்ணும் இல்ல, சலைச்சவன் கிடையாது. மேபி இப்ப நான் தெய்வமா இருக்கலாம், தெய்வமா இல்லாம இருக்கலாம், ஆகி காட்டுறேன், அந்த இடத்த நான் ஃபில் பண்ணிடுவேன், அதே நான் ஃபில் பண்ணிடுவேன். எனக்கு போட்டின்னு அவர் தாங்க. கட்சியில பேசுறாங்க இல்லையா, உங்களுக்கு போட்டி யாரு, எனக்கு போட்டி அவங்க இல்ல, இவன் ஒருத்தன் தான் பேசுறாங்களா, அதான் இதெல்லாம் அங்க இருந்து வந்த பேச்சு. எனக்கு போட்டி யாருமே கிடையாதுங்க, கர்த்தர் மட்டும்தாங்க. அவரை ஜெயிக்கிறதாங்க வேலையா, அவரை பீட் பண்ணணுங்கிறான். அதுதான் போட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் அழகா மனசார சைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதான் புரிஞ்சிக்கவே முடியாது ஆண்டவரை. சூப்பரான கேரக்டர், சர்வ வல்லவர். அப்படி அமைதியா, நான் உனக்கு போட்டி என்ன அப்படிங்கிறாரு, சிரிக்கிறாரு. ஆமே. பிசாசை பொறுத்த வரைக்கும் யார் போட்டி, தெய்வம் தான் அவனுக்கு போட்டி, ஒரே ஒரு ஆள் தான் போட்டியான். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் யாருமே அவருக்கு போட்டி கிடையாதுன்ட்டார். எனக்கு யாருமே போட்டி கிடையாதுப்பா. ஏன்னா ஆண்டவரே அவங்கள போட்டின்னு சொல்றான் அப்படின்னு கேட்டா, என் கூட போட்டி போடுறதுக்கு எனக்கு சமமான ஆள்னு எனக்கு கிடைக்கலப்பாங்கிறார். ஒரு தகுதியான ஆள் வேணும்லப்பா, என் கூட போட்டி போடுறதுக்கு ஒரு தராதரம் வேணும் இல்லையா, யாருமே இல்லையே. ஏதாவது 10 தெய்வம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் போட்டி போட போறேன். இல்லையே, நான் எப்படி போட்டி போட சொல்றீங்க, நானும் இருக்கேன், பிறந்த குழந்தை இருக்கு, பிறந்த குழந்தைக்கு எனக்கு போட்டினா எனக்கு எப்படி இருக்கும், என்னது அதோட எனக்கு போட்டியா, போனடே இதான் எனக்கும் எறும்புக்கும் போட்டியா, நான் ஒத்துக்குவேனா, அதான் அவர் எனக்கு யாருமே போட்டி கிடையாதுப்பா. ஏன்னா நான் போட்டியா யாரையும் நினைக்கிறது இல்லைன்னு சொல்ல வரல, எனக்கு சமமா போட்டி போறதுக்கு அந்த அளவுக்கு தரமுள்ள ஆள் இல்லையப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இவன் என்ன சொல்றான், எனக்கு அவர் தான் போட்டி. ஆமே, முடிச்சிருவோமா. தன்னை படைத்த கர்த்தரோட தெய்வத்தோட பிசாசு போட்டி போட்டுட்டு இருக்கிறானே, தன்னை படைத்த, அண்டர்லைன், என் ஜீவன், அவனுடைய ஜீவன் இருக்கிறது அவராலதான் அவன் வந்தான், அவர் தான் அவனை படைச்சாரு. தன்னை படைத்த எஜமானோட, தன்னை படைத்த சிருஷ்டிகரோட, தன்னை படைத்த படைப்பாளியோட இப்படி போட்டி போட்டுட்டு இருக்கிறானே, அப்பனா அவன் மண்டையில என்ன இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்க. அவன் மண்டையில தான் இருக்கான்னு பாருங்க. ஓப்பனா பேசியிருக்கேன் பாருங்க, ஏதாவது இருக்கா. என்னைய படைச்சவரே அவரு, நான் அவர்கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன மண்டையில என்ன இருக்கும் என்ற கேட்கிற, அவன் மண்டையில என்ன இருக்குன்னு பாரு, என்ன இருக்கும் அவன்கிட்ட, நீ சொல்லு. ஆமே, அவன் எவ்வளவு பெரிய முட்டாளு முதல்ல பாருங்க. இவ்வளவு பெரிய முட்டாளு, நீங்க என்னமோ அவனை தூக்கி வச்சுட்டு பேசுறீங்க அப்படிங்க என்கிட்ட கேட்கிற, தூக்கி வச்சுட்டு பேசுறீங்க, பெரிய ஞானம்ங்கிறீங்க. அவன் ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அதை வச்சுக்கிட்டு அவன் ஞானம் இருக்கு பிரதர், சரி, எவ்வளவு ஞானம் இருந்து என்னையா செய்ய, முட்டாளியா அவன். படைச்சவரோட போட்டி போட்டு இருக்கிறமே, முட்டாளியா. எவ்வளவு ஞானம் என்ன செய்ய, மெயின் ஞானம் இல்லையே. இதான் மெயின் ஞானம், லா மெயின் ஞானம் இல்லையே. ஆமே, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, முடிக்கிறோம். யாருக்கு பிசாசுக்கு யார் போட்டி, கர்த்தர் தான் போட்டி. அவனை ஒரு சக்தியா ஏன் பாக்குறோம், அவருக்கு போட்டியா நிறைய காரியம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான், என்னன்னே பண்ண முடியும், பண்ணிட்டு இருக்கிறான். அதனாலதான் தெய்வத்தை எப்படி பாக்குறாங்களோ அப்படியே இவனையும் பாக்குறாங்க. அவரு நல்லது செய்வாரு, இவன் கெட்டது பயங்கரமா செய்வான்ல,
போட்டி. அதே மாதிரி போட்டி போட்டி செய்யறதுனால அவர் எப்படி பாக்குறாங்களோ அப்படி இவனையும் பாக்குறாங்க. அவருக்கு எப்படி பயப்படுறாங்களோ அப்படி இவனுக்கு பயப்படுறாங்க. போட்டிக்கு போட்டி அவர் செய்யறதுனால ஜனங்க இப்படி பாக்குறாங்க. ஆனா இப்ப நான் சொல்றவங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வெத்து வேட்டு டம்மி பீஸ், மண்டையில சரக்கே இல்லை, புரிஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வசனம் இந்த மாதிரி நிறைய ஆண்டு பேசியிருக்கிறாரு. அதான் எல்லாம் நிக்கிறேங்க. எனக்கு தெரியுது பயப்படுறதால பயமே கிடையாது. நான் எதுக்கு பயப்படணும்? உனக்கு யார் உயிரை கொடுத்திருக்கிறாரோ அவருடைய தோஸ்து. என்ன என்ன செய்ய முடியும்? அவர் என் நண்பர், அவர் என் லவ்வர், அவர் என் நேசர், அவர் என் சிநேகிதர். என் மேல் பாசமா இருக்கிறார் என்னை விட. எனக்காக ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நான் அவருக்கு சத்துருன்னா யோசிக்கலாம். நான் அவருக்கு சிநேகிதர், அவர் எனக்கு சிநேகிதர், அவர் என் நேசர். இப்படி என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒன்னா உயிர் எடுத்துருவாரு. பார்த்துரு, நான் தான் அரட்டணும். என்ன போயிட்டா நல்லதப்பா, உயிர் எடுத்துட போறாரு பேரப்பா, நான் தான் அரட்டணும். நம்ம தான் அவனை அரட்டணும். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வேற மாதிரி இருக்கு. ஆமென்.